இது வந்து மகாவில்வம். வில்வத்திலேயே இது ஒரு வகை. 7 இலைகள் 13 இலைகள் இருக்கிற ஒரு செடி. ஒரு வாழை மரத்துக்கு சப்போர்ட்டாக பக்கத்தில் வந்து ஒரு திப்பிலி செடியோ இல்லை ஒரு வெத்தலை செடியோ அந்த வாழை மரத்தில் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாழை மரத்துக்கும் அது ஒரு உரமான மருந்தாக இருக்கும். இது வந்து மாயன் கீரை அப்படின்னு ஒரு கீரை வகை. இதை வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம், ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். இதை வந்து ஒரு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி பூரா இயங்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். வணக்கம், என்னோட பேர் சித்ரா. நான் இப்போ என்னுடைய தரைத்தோட்டத்தை பற்றி சொல்ல போகிறேன். நான் வந்து சில மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட அரிசிகள், அதுக்கப்புறம் சில மூலிகை பொருட்கள், அப்புறம் சில பொடிகள், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பாரம்பரிய பொடிகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய வீட்டில் வந்து ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்கேன், தரைத்தோட்டம். அந்த தோட்டத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. இந்த தோட்டம் எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னா, நான் பண்ணுற என்னுடைய மதிப்பு கூட்டு பொருட்களுக்கான ஒரு சில மூலிகைகளாவது நான் வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் தேடல். அதுக்கப்புறம் என்னோடய தாத்தா பார்த்திங்கன்னா நிறைய தோட்டத்தில் நேரம் செலவழிப்பார். எங்கள் அம்மாவோட அப்பா, அவர் மூலமாக வந்தது தான் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். நிறைய மூலிகைகள் வளர்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில மூலிகைகள் வளர்த்து பார்த்துடணும், ஒரு சவாலாக அதை எடுத்துகிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த தரைத்தோட்டம். இது வந்து நாங்கள் மாடியில் வச்சுருந்தோம். முன்னே இருந்த வீட்டில் வந்து மாடி தோட்டமாக இருந்தது. இப்போ வந்து இது ஒரு தரைத்தோட்டம். இந்த இடம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால இது ஒரு தரைத்தோட்டமாக வச்சுருக்கேன். இதில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை. இதோட காய்கள் வந்து ரொம்ப பெருசாக நீளமாக இருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய முயற்சி, இப்போதைய முயற்சி. இது வந்து மியாசக்கி மாம்பழம் சொல்லிட்டு ஒரு அரிய வகை மாம்பழம், ஜாப்பனீஸ் மாம்பழம் சொல்லி இந்த செடி வளர்த்து பார்க்கணும்னு இது ஒரு நர்சரியில் வாங்கி இப்போ தான் இது வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரி செடிகள். ஸோ இப்போ நம்ம பொதுவாக எல்லாருமே நிறைய பேர் செடிகள் வளர்க்குறாங்க, தோட்டம் வச்சுருக்காங்க. நிறைய சவால்கள் இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் தான். என்ன அப்படின்னா வந்து பூச்சி இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய உரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தோட்டம் வந்து ரொம்ப மிக எளிமையான வேலை. ஸோ இப்போ ஒரு இயற்கையாக, அதாவது எதையுமே ரசாயனம் கலக்காமல் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறச்சே வந்து அப்படி தான் என்னோடய தேடல் ஆரம்பமாச்சு. ஸோ அதுக்கு இப்போ தேடும்போது எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது கிடச்சிது, ஒரு குரூப்போடைய லிங்க் கிடச்சிது. ஆரோக்கிய உணவுக்கு அழகான மாடி தோட்டம் சொல்லிட்டு. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் மெம்பராக இருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் அவங்க வந்து விதைகள் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து செடிகள் கட்டிங்ஸ் அனுப்புறது, ஒரு முறை மீட் பண்ணி ஒரு மீட்டப் மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணுறது. இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லேடிஸ், நிறைய பேர் லேடிஸ். அவங்க எல்லாருமே ஷேர் பண்ண, எல்லாம் வயசானவங்க. மாடி தோட்டத்தில் வந்து பழமரங்கள் வச்சு அறுவடை எடுக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படி அவங்களோட அறிமுகம் கிடச்சிது. அப்போது எளிதாக எப்படி வந்து நம்மளை வீட்டில் வந்து உரங்கள்லாம் செய்யலாம், இயற்கையாக நம்மளுடைய சமையலறை கழிவுகள், கிச்சன் வேஸ்ட் வச்சு எப்படி கம்போஸ்ட் பண்ணலாம், இப்படிலாம் நிறைய ஐடியாலஜிஸ், நிறைய சில தெரியாத மூலிகைகளோட பெயர்கள் இது எல்லாமே தெரிய வந்தது. இப்படி பார்த்திங்கன்னா சில வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இது கத்திரிக்காய், இது வந்து திப்பிலி செடி. பார்க்க வெத்தலை மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து திப்பிலி செடி. ஸோ திப்பிலி செடி, இது வந்து வாழை மரம், செவ்வாழை மரம். இது வந்து ஒரு தொட்டியில் இருக்குது இந்த வாழை மரம். இப்போ இதை மாதிரி ஒரு தோட்டம் அமைக்கிறச்சே இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு மாடி தோட்டமாக இதை வச்சுருந்தேன். இப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய தொட்டிகள் நிறைய ஆயிடுச்சு. என்னுடைய க்ரோ பேக்னு சொல்கிற அந்த தொட்டிகள் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து பெருசாக இது பண்ணுறது அப்படிங்கிறச்சே எனக்கு வந்து இன்னொரு தொடர்பு கிடச்சிது. ஆதிவழின்னு சொல்லி ஒரு இதோட செந்தில்குமார்னு ஒரு நண்பர், ஒரு தோழர். அவர் இந்த ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்டானார். அவருடைய இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமுடையவர். அவர் வந்து தோட்டம் அமைத்து தர்றது, அதுக்கான ஆலோசனைகள் சொல்கிறது, அதெல்லாம் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய சஜஷன் சொன்னார். அவர் தான் எனக்கு வந்து இந்த தோட்டம் அமைச்சு கொடுத்தது. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வாழை மரத்துக்கு சப்போர்ட்டாக பக்கத்தில் வந்து ஒரு திப்பிலி செடியோ இல்லை ஒரு வெத்தலை செடியோ அந்த வாழை மரத்தில் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாழை மரத்துக்கும் அது ஒரு உரமான மருந்தாக இருக்கும். ப்ளஸ் இந்த திப்பிலியும் அதை பிடிச்சு ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் இது திப்பிலி செடி. இது வந்து கருவேப்பிலை மரம்.
இப்போ இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள், இந்த வீட்டு ஓனர் வந்து அவங்க வெளியூரில் இருக்காங்க, அவங்களே வந்து நிறைய மரங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டப்போ வந்து இங்கே வீடு தேடும்போது நிறைய சவால்கள் சந்தித்தேன். எல்லாருமே வந்து நிறைய செடிகள் வச்சுருக்கீங்க, இது பண்ண முடியாது, வைக்க முடியாது, மாடியில் வைக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய சவால்கள். அப்போது இந்த வீடு இப்போ கிடச்சப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா வீடு நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான், நீங்கள் என்ன தோட்டம் கீட்டம் அதெல்லாம் என்ன வேணால் இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவரே இந்த கருவேப்பிலை மரம், அப்புறம் வேப்ப மரம், அப்புறம் வில்வமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து அவரே வச்சுருந்தார். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை. ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், ஒரு தோட்டம் வைக்கணும் உடனே வந்து க்ரோ பேக் வேணும், அதை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தொட்டி வேணும் அப்படின்னு. அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கேன், நம்ம பழைய கடைகள், பேப்பர் கடைகளில் இதில் கிடைக்கிற வாட்டர் கேன், யூஸ்டு வாட்டர் கேன், இதை கடையில் போய்ட்டு கேட்டிங்க அப்படின்னா பாதி விலைக்கு தருவாங்க. 50 ரூபா, 60 ரூபா, இல்லை 30 ரூபா, 40 ரூபாய்க்கு கூட ஒரு யூஸ் பண்ண கேன் தருவாங்க. அது கீழே துளைகள் போட்டு மண் ரொப்பி நீங்கள் செடிகள் வைக்கலாம். இது வந்து பெரிய பழமரங்கள் கூட இந்த மாதிரியான தொட்டியில் நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மகா வில்வம். வில்வத்திலேயே இது ஒரு வகை, 7 இலைகள் 13 இலைகள் இருக்கிற ஒரு செடி. வில்வம்ங்கிறது ஒரு 3 இலை இருக்கும், சிவன் விஷ்ணு பிரம்மாங்கிறது குறிக்கிறது மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இலைகள், அது 13 இலைகள் இருக்கிற வில்வ மரம் கூட இருக்குது. இது வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த மரம் வந்து ஒரு அரிய வகை மரம். இது எங்கேயுமே கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்தபோது அந்த குழுவில் ஒரு சகோதரி வந்து அவங்க வீட்டில் ஒரு 2 அடி செடியாக வாங்கி வளர்த்து அதை வந்து பார்சலில் அனுப்பி கொடுத்தாங்க அந்த ஆரோக்கிய உணவுக்கு, அந்த குழுவில் அந்த சகோதரி ஒருத்தர். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து என்னுடைய நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களில் நான் யூஸ் பண்ணுறது உண்டு, என்னோடய குளியல் பொடி இது எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த மரம் இன்னும் பெருசானா பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடி காய்கறிக்கான பந்தல். இதுவும் அந்த செந்தில், ஆதிவழி செந்தில்குமார் அவர் தான் அமைச்சு கொடுத்தாரு. இந்த பந்தலுக்கான இதெல்லாம் அவரே வாங்கி அவரே அவர் கையால் இந்த பந்தல் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவரை பொறுத்தவரையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பந்தலை மூடுறதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வரும்போது நேராக அந்த வெயில் வந்து இந்த இடத்துல படும். அப்போ இந்த பந்தலை மூடும்போது இயற்கையாக வர்ற ஒரு செடியோ கொடியோ அந்த பந்தலை மூடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற செடி, இப்போ நிழலில் சில செடிகள் வைக்கணும், வெயிலில் சில செடிகள் வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிழலில் வைக்கிற செடிகள்லாம் இந்த பந்தலில் இருக்கிற அந்த க்ரீனாக இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கொடி காய்கறியோ அதை கொடி மூடும்போது அதோட வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த கொடியில் ஏற்றிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு கொடி பசலை. இது வந்து சிகப்பு கொடி பசலை, இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இது ஒரு கீரை, இது அப்படியே நம்ம கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த கீரை. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கொடி பசலை, அப்புறம் திராட்சை, இது வந்து ஒரு புடலங்காய், இது பார்த்திங்கன்னா ஒரு அவரை விதை, அவரையோட இது, அந்த மாதிரி கொடி காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த கொடி மேலே பந்தலில் ஏற்றி விட்டோம். இது உள்ளே இருக்கிற செடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கீரை, இது வந்து செடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து சில மூலிகைகளும் இருக்குது இங்கே. இது பார்த்திங்க அப்படின்னா சித்தரத்தை, இருமல் கபம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப நல்லது சித்தரத்தை. இது வந்து ஒரு கற்பூரவல்லி இனத்தை சேர்ந்தது, ஆனால் இது வந்து விலாமிச்சை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமன் வாசனை வரும் இந்த இலையை கிள்ளி மோந்து பார்த்திங்க அப்படின்னா. இதோட வேர்கள் வந்து நான் என்னோடய மதிப்பு கூட்டு பொருட்கள் சில நிறைய யூஸ் பண்ணும்போது இதோட வேர்கள்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய புது அடிஷன், இது வந்து மிளகு செடி. மிளகு செடியை வந்து நம்மளுடைய வெப்பமயமான இடத்துல வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ அது மாதிரி வளர்க்கலாம், பட் அதுக்கான சூழ்நிலை வந்து சில்லுன்னு இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த பந்தலுக்கு கீழே இதை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிளகு செடி வச்சேன். இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது வந்து கருமஞ்சள், இதுவும் அந்த குழுவில் பகிரப்பட்ட ஒரு மஞ்சளில் ஒரு வகை. இது கருமஞ்சள். வெண்டைக்காய் செடி. இது பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற மிளகாய். இந்த மிளகாய் வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து என்னோட எல்லா மதிப்பு கூட்டு பொருட்கள்லையுமே முக்கியமான பொருள். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் அறுவடை எடுத்துட்டீங்க அப்படின்னா
திரும்பவும் வந்து அந்த செடியை கொஞ்சம் வேரோடு நட்டு வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் தழைத்து வளரக்கூடியது. இது ஒரு 10 மாத பயிர். இந்த வெட்டி வேரை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற வேர்லாம் எடுத்துகிட்டு இந்த பச்சையாக இருக்கிற இலைகள் இருக்கிற அந்த வேரை மட்டும் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா இது மறுபடியும் வந்துடும். 10 மாதம் கழித்து இதை எடுத்தீங்க அப்படின்னா அடியில் வந்து நல்ல வெட்டி வேர் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பங்கிழங்கு, பிடிக்கருணை கிழங்கு, வீட்டுக்காக சமையலுக்காக வாங்கிட்டு வர்ற கிழங்குகள் வந்து முளைச்சிருந்தது அப்படின்னா நட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து சேப்பங்கிழங்கு. அப்புறம் இந்த இடம் பூரா மஞ்சள். இது எல்லாமே மஞ்சள் வகை. இது வந்து நார்மல் மஞ்சள், நம்மளுடைய பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள். அதை நட்டு வச்சுட்டு அது கீழே கிழங்கு வரும். இது பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். இதுவும் வந்து ஒரு அந்த தோட்டக்குழுவில் கிடச்சிது. இந்த கஸ்தூரி மஞ்சளும் இது வந்து ஒரு வாசனைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பொருள். இதில் மஞ்சள், இஞ்சி எல்லாமே கலந்துருக்கு. இதுவும் ஒரு மஞ்சள். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு. இது போன பொங்கலுக்கு வாங்கின கரும்பு. அந்த கரும்பில் இருக்கிற ஒரு கணுவை நட்டு வச்சப்போ இந்த கரும்பு வந்திருக்கு பாருங்கள். இங்கே இது வந்திருக்கு, பட் இன்னும் நல்லா வளரலை இந்த வாட்டி. ஸோ இப்போ தான் அடுத்த கணுவிலேருந்து இந்த கரும்பு வந்துட்டுருக்கு. இது கரும்பு. இது வந்து ஆடாத்தொடை இலை, கஷாயம் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதிலெல்லாம் ஆட் பண்ணலாம். என்னுடைய சாம்பிராணி அந்த மாதிரி பொருட்கள்லாம் இதெல்லாம் நான் சேர்ப்பேன். இது தக்காளி. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இதோடைய பூவோட கஷாயம் வந்து எல்லா நோய்களுக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டீ மாதிரி போட்டு நம்ம குடிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்செடிகள். இது வந்து மல்லிப்பூ, அடுக்கு மல்லி. இது வந்து பன்னீர் ரோஜா. இதுவும் ஒரு அடுக்கு மல்லி. ஒரு ரோஜா வகை இது. அது ரெண்டும் வந்து சாதாரண மல்லி. இது பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து ஒரு நர்சரியில் கிடச்சிது எனக்கு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இது வந்து வெள்ளை, இது சிகப்பு, அது இன்னொரு இது இருக்கிறதும் வெள்ளை. இது வாங்கி இப்போ தான் ஒரு 7-8 மாதங்கள் ஆகுது. இது இனிமேல் தான் பூ வச்சு காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. இது வந்து இதுவும் ஒரு புது செடி, வெள்ளை செண்பகம். செண்பகத்திலே ஒரு வெள்ளை செண்பகம்னு ஒன்று இருக்குன்னாங்க. பட் எனக்கு அது தெரியல, சரியாக ஐடியா இல்லை. இதுதான் முதல் முறை நான் இதை வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா கோவை கொடி, கோவக்காய் செடி. இது ஃபுல்லாக ஒரு சின்ன செடி தான் அங்கே இதில் அந்த மாதிரி ட்ரம்மில் வச்சது. இது ஃபுல்லாக பரவி இருக்குது, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. பட் இதோட இலைகளே வந்து நிறைய மருத்துவ குணமுடைய இலைகளையே சமைச்சு நம்ம கீரை மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பந்தலுக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்செடிகள் தான் இருக்கும். இது வந்து நித்தியமல்லி. இது வந்து கொடி சம்பங்கின்னு சொல்கிற சம்பங்கி, சின்ன சின்ன பச்சை நிறத்தில் பூக்கும் பூக்கள். இது வந்து ஜாதி மல்லி. அப்புறம் கனகாம்பரம். அப்புறம் இதுக்கு இடையிலே அந்த பக்கத்தில் தூதுவளை இருக்குது. தூதுவளை வந்து சளி தொந்தரவுகள்லேருந்து விடுபடுறதுக்கெல்லாம் நல்ல மிகச்சிறந்த மூலிகை. இதில் கஷாயம் வச்சு சாப்பிடலாம். இந்த இலைகளையுமே காய வச்சு நான் வந்து என்னுடைய சாம்பிராணி போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் சேர்க்கறது உண்டு. இது வந்து மாயன் கீரை அப்படின்னு ஒரு கீரை வகை. இதை வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம், ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். இதை வந்து ஒரு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி பூரா இயங்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். அதிலெல்லாம் வந்து ஒரு பூச்சிக்கடிக்கு கூட இதை ஒரு மருந்தாக, வயலில் இப்போ ஒரு பூச்சி கடிச்சிடுது அப்படின்னா இதை வந்து ஒரு மருந்தாக தடவிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு குறு மரமாக வளரக்கூடியது. ஒரு கிளையை உடச்சின்னு போய் வச்சிங்க அப்படின்னா ஒரு மரமாக வளரக்கூடியது. நம்ம வேணுங்கிறப்போ உடச்சி இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரண்டையோட ஒரு வகை, உருட்டு பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்த மருத்துவத்தில் மருந்துகளை வந்து உருக்கிறதுக்கு பயன்படுற பிரண்டை. நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரண்டை கிடையாது. பிரண்டையில் நிறைய வகையான பிரண்டை இருக்குது. நம்மளுடைய சாப்பாட்டுக்கு உகந்த பிரண்டைனா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற 3 கணு இருக்கிற மாதிரி இது மாதிரி முள் மாதிரி இருக்கும். அந்த பிரண்டை தான் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துறது. இது வந்து சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இலை பிரண்டைன்னு பேர் இதுக்கு. இதோடைய இலைகளை தான் சமைக்கலாம். இதோட இலைகள் கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும். இந்த இலையை எடுத்துட்டு வெத்திலை மாதிரி இதோட காம்பை நீக்கிட்டு அதுக்கப்புறம் துவையல் மாதிரி செஞ்சு சட்னி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடலாம். இது வந்து இலை பிரண்டை. இதுதான் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற பிரண்டை.
இந்த பிரண்டையோடைய இந்த கணுவில் இருக்கிற இந்த முட்கள்லாம் எடுத்துட்டு இதை வதக்கி இதை ஒரு பொடியாகவோ இல்லை ஒரு சட்னி துவையலாகவோ நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இது வந்து முன்னாடி இருக்கிற ஒரு கார்டன் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி, அப்புறம் இது வந்து செண்பகம் வந்து ஒரு குறு மரம். இதை வந்து ஒரு தொட்டியில் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியாக இருந்தால், இது ஒரு க்ரோ பேக் தான், இது 24க்கு 24 க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக்கில் பாதி அளவு மண் நிரப்பி மேலே வந்து மக்கும் குப்பைகளான அந்த இலைத்தழைகள் அதெல்லாம் நிரப்பி இந்த மரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மரம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டேஜுக்கு மேலே இது பெருசாக வளராது. அப்போ நம்ம கிளைகளை உடச்சி வளர்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் நிறைய தரும். இந்த மரங்கள் நிறைய பூத்து பூக்களும் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வெட்டிவேர். அப்புறம் இது வந்து திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற இலை. அப்புறம் வாழை மரங்கள். இது வந்து மருதாணி, செம்பருத்தி பூ இருக்குது. இதுதான் பச்சிலை, திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற ஒரு இது வந்து சளி தொந்தரவுகளுக்கு இதுக்கெல்லாம் கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதையுமே காய வச்சு என்னுடைய குடிநீர் பொடி அப்புறம் சாம்பிராணி இதிலெல்லாம் சேர்க்கறது உண்டு. இது வந்து பொடுதலை அப்படிங்கிற ஒரு மூலிகை. இதை காய வச்சு நான் தயாரிக்கிற ஹேர் ஆயில் அதில் சேர்ப்பேன். இது வந்து கேசவர்தினி அப்படிங்கிற ஒரு மூலிகை. இந்த மூலிகையும் வந்து நான் இலைகள் இதெல்லாம் அரைச்சி ஷாம்பூ பண்ணுறதுல, அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் ஆயிலில் இதிலெல்லாம் சேர்க்கறது. இது வந்து நம்மளுடைய ஆலோவேரா, சோற்றுக்கத்தாழை.